இருக்கிறது பார். எப்படி இப்போது அந்த 100 கற்களும் இப்போது 100 மலையா இருக்கிறது பார்த்தாயா? பார்த்தேன். அதனால்தான் இப்போது இந்த இடத்துக்கு என்ன தெரியுமா? என்ன இடம்? இந்த 100 கற்கள் பின்னோக்கி இருந்தால் இந்த இடத்துக்கு இந்த இடத்திலே இப்போது மல்லாந்த பார்வையோடு நீ காட்சியளிக்க வேண்டும். உனக்கு இந்த நாட்டு மக்கள் ஆடு மாடு கோழி இப்படி உனக்கு உத்தரவளி கொடுப்பார்கள். அந்த உத்தரவளியை நீ ஏற்றுக்கொண்டு இந்த பாமர மக்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும். மட்டுமல்லாமல் இப்பொழுது நீ என்ன செய்ய தெரியுமா? அந்த ஜெயமாசூரனை நீதான் அழிக்க வேண்டும். அப்படியே ஆமா, அழித்து உன்னுடைய பசியை போக்கிக்கொள். அப்படியே அனைவரும் வச்சுபடியாகத்தானே இந்த அசுரகுட்ட தலைவனாக விலகி வருகிறேன். இருந்தாலும் அந்த கங்கையை சிறைப்படுத்துவோம் அல்லவா? நம் மீது யாராவது தேவன் போர் கொடுப்பார் என்று பார்த்தால் யாருமே வரவில்லை. நம்ம கிட்ட வர முடியும். முரளி உள்ள என்ன சொல்லிட்டு வந்த? அந்த பொட்ட பையன் என்ன பண்ணிடுவான் தான் சொல்லிட்டு வந்த. என் முன்னாடி அவன் வச்சுருக்கிறான். சத்தியமா சொன்னாம்பா எது டைஸ்ல இல்ல குடும்ப ரகசியத்தை வெளியே சொல்லாத நீ ஏன்டா சொல்ற? என்ன புள்ள நான் சொல்றேன் அப்பன்னு யார் வெளியே சொல்லுங்க? நீ ஏன்டா சொல்ற? முதல்ல ஒரு அப்ப மாதிரி பேசுற, புள்ள மாதிரி பேசுறா. சரி விடுவாய். சரி மச்சான். டேய் ஆகையால இந்த தேவதாசூரனை கண்டால் தேவனுக்கு நடுக்கம் ஏற்பட்டு விட்டது. ஆமா, இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறது. இன்னும் பல தேவர்களை வெற்றியடைய வேண்டும். ஆமா, அந்த ஆசைதான் எனக்கு. நம்மள வெல்லவோ கொல்லவோ யாரும் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ பேரீசம் கேட்கிறது. இந்த இடத்திற்கு அனுமதி இல்லாமல் வந்த நீ ஆகாயத்திற்கு பூமிக்கும் ஒரே உருவமாக இருக்கின்றாயே, யாரு? அதே தேவதாசூரா. என்ன நான் யார் என்று உனக்கு தெரியவில்லை? ஓ, யாரு? நான் யார் தெரியுமா? யார்? அந்த காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சி, மதுரையிலே மீனாட்சி, மருவத்தூரிலே ஆதிபராசக்தி, இப்படி 108 அவதாரங்களை கொண்டவன் நான். ஓ, 108 மட்டுமல்ல, 1008 நாமதேயம் படைத்த ஆதிசக்தி என்பவன் நீதானோ? எதற்காக வந்திருக்கேன்? உன்னை கொல்வதற்கென்றே ஓடோடி வந்திருக்கின்றேன். என்னை கொல்ல? ஆமா. உன்னால் முடியுமா? ஏய் கருமாரி, உருமாரி, கண்டுமாரி, வாய மூடிக்கு உட்காரு கம்பாரி. நான் போறத பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா என் பேர்ல குண்டு ஊசி சொத்து கூட கிடையாது. 2 வீட்டுல 2 பொண்டாட்டி மேல ஏறிட்டேன். சொத்து சொகலாம் பசங்க மேல ஏறிட்டேன். ஆனா உன்னை மட்டும் தான் போட வச்சுக்கிறேன். செத்தாலும் வாயாத வட்டிகள் நாளை நடக்கிறீங்க தெரியல. யாரா தேவையா போய் தங்கச்சி வெளியே காட்டினா என்னதான் சாவடி அவளையா சாவடி. குடும்பமே ஒரு குடும்பமாடா. அப்பா வெள்ள வேசக்காரன், புள்ள பபுனு வேசக்காரன், பொண்ணு கம்பள வேசக்காரன். ஒரு தப்பால எப்படி தேவையா? செத்து போடுற ஜென்மத்தை வச்சு நான் செத்தா உனக்கு எதுவுமே பிரயோஜனப்படாது. ஆனா நீ செத்த
நிறைய அனுபவம் அனுபவம். நீ தாலி கட்டி வச்சுங்கிறிய அதுவும் என் சொத்த ஆயிடும். இன்னொன்னு வீட்டுக்கு தெரியாம என்ன என்ன அடிக்க நீ வந்திருக்க? ஆமா சொல்லு. இவெல்லாம் ஒரு கடவுள், இவனுக்கு ஒரு கோயில். அம்மா தெய்வம். யார் அம்மா? உங்க அம்மாவா எங்க அம்மாவா? அம்மா இவனுக்கு திருவிழா பண்றது ஒரு கோஷ்டி. ஆமா ஐயா. இந்த அதுக்குள்ள ஆடி மாசம் நிறைய பண்ணுவாங்க. இப்பதான் தை மாசமே ஆரம்பிச்சாங்க. ஆமா ஐயா. 4 நாட்டாவும் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. எங்கன்னா ஒரு நல்ல மரத்தையில உட்கார்ந்து இல்ல தினமலை உட்கார்றது கோயில் தினமலை வீட்டுக்கு வீட்டுக்கு பிரிவு தலைகட்டு போட்டுருக்கு. இவங்க பண்ற அமக்களுக்கு இது பேரு வீதி எங்க மாவுடைய காரணம் பண்ற திகழ் ஓம் சட்டி பல்லா சட்டி ஓம் சட்டி பல்லா சட்டி ஓம் பல்லா சட்டி இல்லடா டேய். அப்படியா? இது ஒரு கோஷ்டி. இன்னொரு கோஷ்டி இருக்குது. யாரு? இந்த காவடி எடுக்கிற கோஷ்டி. ஐயோ முருகன். முருகன் கோஷ்டி. ஆமா. அதை விட இன்னொரு கோஷ்டி இருக்குது. யாரு? திருப்பதியே நடப்பயணம் நடந்தே போறாங்க. ஐயோ ஐயா அந்த எம்பெருமானை பக்க. ஆமா. இங்க வரமா தவமா இருக்கணும். இல்ல அங்க போயிட்டு வீடு திரும்ப போற கால் ஐயோ ஒவ்வொரு காலையில தரிசிக்க போயிருக்கோம். தெரியாம சொல்றேன். டேய் ஆண்டவனை தரிசிக்கதானே போறாங்க. உண்மைதான். வரும்போது காளி அப்படிங்குது. அவன் கடவுள் தானே. அந்த அறிவு கட்ட கமலாட்டி அவனுக்கு பக்தியிருந்தா பக்தரை சோதிக்கலாமா? அது மட்டும் இல்ல, ஒரு வீட்டுல ஒரு பொண்ணுங்க பையனுங்க கல்யாணம் பண்றோம். சின்ன வயசு கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை பிறக்கலாம். இந்த வீட்டுல சும்மா இருக்க மாட்டாங்க. பெருமாளே என் வீட்டுல ஒரு பொண்ணோ புள்ளையோ பிறந்தா எடைகட பணம் போடுறேன்னு பெறாத்திக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தை பிறகு இருக்கிறவங்க போடுறாங்க, இல்லாதவங்க பைனான்ஸ் வாங்கி போடுறாங்க, அதே அடகு வச்சு போடுறாங்க. தெரியாம தான் கேட்கிறேன். பெருமாள் திருப்பதியில இருந்து வந்து பொண்ணை கொடுத்தாருன்னா தாலி கட்டவங்க சின்னமாக இது ஒரு கோஷ்டி. ஊர்ல போறாங்க. உலகத்திலேயே அழிஞ்சு போன கோஷ்டின்னு ஒரு கோஷ்டி இருக்கு. யாரு ஐயா? அதான்டா ஐயப்ப கோஷ்டி. ஐயோ 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 அவங்கள மாதிரி அழிஞ்சு போன கோஷ்டியே கிடையாது உலகத்துல. 48 நாள் தவமா இருக்கிறோம். ஆமா என் விருது லட்சம் தான் பாத்துக்கிறோமே. கார்த்திகை 1ஆம் தேதி தான் மாலை போடுவாங்க. ஆயுத பூஜைக்கே மாலை போட்டுறாங்க. பாவிங்களா நீங்க தான் பச்சை தண்ணி உட்காரமா, நீங்க தான் பச்சை தண்ணி குடிச்சு தாலியார் பார்த்தா வீட்டுல இருக்கிற பெண்கள் இதெல்லாம் பாவத்தை பண்ணாங்க. அவங்களே 4 மணிக்கு வந்து பச்சை குளிச்சு போடுறீங்க. அது மட்டும் இல்ல, குளிச்சுட்டு வெளியே பூஜை போடுவீங்க பாரு. நீங்க ஏர்லயே கோலத்திலே போய் குளிச்சுட்டு வரீங்க. 4 பேர் பூஜை நின்றுப்போம், 2 பேர் கோயிலுக்கு கட்டி போவான். கொட்டுவான் அப்புறம் இந்த பக்கம் பெட்டி நெஞ்சு போச்சுன்னா தம் அடிப்பான். இதெல்லாம் ஒரு ஐயப்பன். நான் சொல்றது கேளு. அதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொல்றீங்க பாரு. ஓம் சாமியே சரணமையப்பா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல விதமான குற்றங்களை பொறுத்து காத்தருள வேண்டும். சத்தியமான பொண்ணு 18ஆம் படி மேல் வாழும் ஐயர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பே சரணை. அப்ப அந்த ஆன்சு போட்டு அதை கூட வெளியே எடுக்க மாட்டான். அவர் மன்னிப்பு காப்பாரு. பொதுவா மாலை போடுறவங்க இந்த கன்னிசாமியா முதல்ல மாலை போடுறாங்க. அவங்க கன்னி கொஞ்சம் போட்டே ஆகணும். ஒருத்தர் மாலை போடுறாரு. ஒரு தாய்க்கு ஒரே பிள்ளை, வயசான தாய். அவரு கன்னிசாமி கன்னி பூஜை போட்டு ஆகணும்ல. ஏடா செட்டு மைக் செட்டு எல்லாம் ரெடி பண்றாரு. ஒரு 50 சாமி கூப்பிட்டு 4 சமையல்கார வச்சு 4 சமையல்கார வச்சு விதவிதமா பலகாரம் செய்யறாரு. எங்க ஐயப்ப பூஜைக்கு அந்த வயசான தாய் வாசல்ல இருந்து பாக்குது. இவரு கழுத்துல மாலை போட்டு என்ன தெரியுமா கேக்குறாரு அந்த தாயை பார்த்து, ஏ சனியில மூதேவி எங்கன்னா போய் சாம ஏன் என் தாலியா இருக்கிறேன்னு கேக்குறாரு. மாலை போட்டு கன்னிசாமி பூஜை போடுறாரு. அந்த இடத்துல போய் ஒரு பெற்றெடுத்த தாயை கேட்க அப்படி வயசான தாயை ஒரு மாலை போட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்க. எத்தனை தவமண்ணி அந்த அம்மா பெற்றிருக்கு? 10 மாசம் வயிற்றுல சுமக்கும் போது சாதாரண ஒரு கல்லு தூக்கி தலைமை வச்சு போல 10 மாசம் எப்படிதான் வயிற்று தூக்கி சுற்றுவாங்க. அந்த வயசான தாய் தள்ளி உட்காந்து எட்டி பாக்குது. அந்த அம்மா ஏன் எட்டி பாக்குது? நம்ம பையன் வந்து கன்னிசாமி பூஜை போடுறானே, விதவிதமா பலகாரம் செய்யறாங்களே, இது 1வது நமக்கு கிடைக்குமோ இல்ல ஐயப்ப பக்தர்களே திண்டு போயிடுவானுங்களோ அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட பாக்குது, சந்தேக கண்ணோட. அப்படி பெற்றெடுத்த தாயே அரவை பட்னி போட்டு கன்னி பூஜை தேவையா? இப்படி ஊரு கோஷ்டி இருந்தா உலகம் எங்கிறது உட்படும். நீ 10 மாசம் தாயோட கர்ப்பத்திலிருந்து பிறந்தவன், நான் போடுறவன், இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஏன் அமர்ந்திருக்கக்கூடிய பாமர மக்கள் அனைத்து சாதாரண மக்கள் நினைக்காத நீதிபதிக்கு சமமானவங்க. எப்படி ஐயா தெரியுமா? நாளை காலையில கீழேற்குன்றம் ஸ்ரீ அபிநா நாடகம்
சிவகங்கை திருமணம் ஒரு புராணத்தை ஆடிச்சு. ஆமா. அழகா ஆடினாங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்றேன். அழகா ஆடினாங்க, நல்லா ஆடினாங்க, நல்லா ஆடல அப்படி ஒரு தீர்ப்பு சொல்ற நீதிபதி சமமானவங்க. உனக்கு சந்தேகம் வந்தா இப்பயே கேட்டுடலாம். கேளு, கேளலாம். நீ கேளு செல்லம். என்ன ஊரு இது? தனகோட்டிபுரமா? தனகோட்டிபுரம் தானே? தனகோட்டிபுரம் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இன்று இரவு நவீனா நாடக மன்றத்தால் நடைபெற்ற நாடகம் சிவகங்கை திருமணம். இன்னும் திருமணம் நடக்கல. சிவகங்கை திருமணம் என்ற நாடகம் எப்படி நடத்தினார்கள் என்று கர ஓசை எழுப்பினால் போதும். கை தட்டி சொல்லுங்க. என்ன இதேண்ணா? காய்ச்சல் கை இதேதானா? ஏன் நல்லா இல்லையா? நைட் நடத்த நாடி நல்லா இல்ல இல்லையா? கை ஒன்னும் கேட்கல. அப்படி தாயோட கர்ப்பத்திற்கு போவாங்க. எந்த கடவுள் யார் எல்லாரும் யாரு மறுக்கல? யார் விநாயகர் முருகர் இருக்கிறார். ஒரு கடவுள் பிறந்திருக்கிறாரு. தேவர்தான் சில ஒரு ஊர்ல கேட்டாங்க எங்க கடவுளோட சைடு. அதாவது ராமபிரான சொன்னாங்க. அப்ப கூட அவர் கடவுள் இல்ல இப்போ அடிச்சு சொல்றேன். அவர் நல்லத்தை வச்சுதான் சாமியா கும்பிடுறோம் நம்ம. ஓஹோ. அது மட்டுமல்ல. அப்ப பிள்ளையாரு அவங்க சொல்றீங்க. முந்திரி கொட்டை மாதிரி சொல்றேன். என்ன? அப்படி அப்படி யாராவது 10 மாசம் போன்ற கடவுள் ஆனா இருக்கிறாரு ஒரே ஒரு கடவுள். அவர் பிரம்மச்சரி. அவர் பேரை சொல்லலாம். ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். அது மட்டுமல்ல, இவருடைய பேர் மட்டும் தெரியுமா? யுகங்கள் 4. யுகங்கள் 4. வேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். 4 யுகம். இந்த 4 யுகத்துக்கு முன்னே தோன்றியது மணியுகம் என்ற ஒரு யுகம். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா ஐயா. ஒரு இதிகாச புராணங்களை பற்றி பெரியவங்களுக்கு தெரியும். அது எப்படி ஒண்ணு தெரியும்? கேலண்டா பொலியாத்தே சொல்றத கேலண்டா பொலியாத்தே. அவர் தோட்டத்துக்காக அந்த மணியுகத்திலே இவன் தோன்றினான். எப்படி தோன்றினான்? அகோர காளியாக தோன்றினான். அகோர உருவம். அது மட்டுமல்ல, எப்படி தோன்றினான் தெரியுமா? உடலில் ஒரு துளி ஆடை கூட கிடையாது. நிர்வாணமாக தோன்றினார். அப்பொழுது இவனுக்கு வியர்வை ஏற்பட்டது. அந்த வியர்வையை வலித்து பூமியிலே எரிந்தார். அது 2 நாகமாக உருமாறியது. ஆண் ஒன்று பெண் ஒன்று இரண்டும் இணை சேர ஆரம்பித்தது. இதை பார்த்த இவனுக்கு ஒரு ஆசை வந்து இவனுக்கு ஆசை வந்து விட்டது. நாமும் உலகத்தில் உள்ள ஜீவராசியை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது. புடி 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 அவனை புடி புடி அவனை. என்ன பண்றீங்க? பக்கத்துல இல்லங்க. அப்படி அந்த நவன் எனக்கு தெரியல. ஜீவராசியை படைக்க வேண்டும் என்றால் தனக்கு துணையாக ஒரு ஆடவன் வேண்டுமே என்கிறார். உங்களுக்கு எத்தனை கரங்கள் தெரியும்? 32 கரங்கள். 32 கரங்கள். 32 ஆயுதங்கள் எடுத்து தோன்றினார். உடனே என்ன செய்தார்? என்ன ஐயா? மண்டை குவியலாக சேர்த்தால், கலச நீரை தெளித்தால், சிறம்பினால் தட்டி எழுப்பினார். ஒரு ஆடவன் தோன்றினார். அவன் யார் தெரியுமா? விநாயக பெருமான். அந்த தேவடியா பிள்ளைதான் நான் முதல்ல பிறந்தான். அந்த மாதிரி சொல்லாத. ஏன் சாமி? அது யாரு? அவர்தான். உனக்கு சாமி, எனக்கு எல்லாருமே தான் சாமி. நாயா வேஷம் போட்டா போச்சுதான் தீரணும். கைதியா வேஷம் போட்டா ஓச்சுதான் தீரணும். 7 லட்சம் ரூபாய் வாங்கி நீங்க கூட பேசுறேன்னு வச்சுக்க. பாமர மக்கள் என்ன சொல்லுவாங்க? டேய், நவீனா கம்பெனில வில்லவாசம் ஆடுறான், என்னத்துக்கு தண்டகரம் பண்றாங்க. அப்படி அமர்ந்த நீதிபதி சம்மானம் பண்றேன். அப்படி எந்த சூழ்நிலையில கடமை தவறக்கூடாது. நான் இப்படிதான் பேசுறோம், வில்லவாசகா இப்படிதான் பேசுறோம். ஒரு விதிமுறை இருக்குது. நானும் ஒரு சுத்தமான சிவபக்தன். எழுதும் போது என்ன சொல்லுவேன்? விநாயக பெருமானு மனசு நினைப்பேன். விநாயக பெருமானே, இன்னைக்கு நல்ல பொழுதா இருக்கணும். நம்ம சுத்தி இருக்கிற அத்தனை பேர் சந்தோஷமா இருக்கணும். யாருக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாது மனசு நினைக்கிறோம். விநாயக பெருமானே வணங்குறோம் தான். ஆகையால இப்ப அவர் திட்டாம இருந்தா நாளைக்கு நோட்டு வந்துருமா? அது எப்படி வரும்? நான் நாய் வேஷம் போடுறது பொறுத்துதான் தீரணும். அது கேள்விக்கு 800 ரூபாய் கொடுக்கணும். சரி, கொடுத்துடலாம். விநாயக பெருமான் அந்த தேவடியா பையன் பிறந்தவனை எவ்வளவு பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? என்ன ஐயா? தாயை என்று அழைத்து விட்டான். தாய் மகன் உருவாகிறது ஒன்று சேர முடியும். ஒரு புறமாக நிறுத்தினார். 2வதாக ஒரு ஆடவனை படைத்தார்.
அவ யார் தெரியுமா? யார் ஐயா? திருப்பதியில உட்கார்ந்த இடத்துலயே மொத்த பேரையும் மொட்டாட்சி வாங்கி கொள்ளுகிறான் பார். அந்த எம்பெருமான். அந்த வாங்கி கொள்ள கம்மநாட்டி ஆஹா. என்ன தங்காய் என்று அழைத்து விட்டான். அடடே. அண்ணன் தங்கை ஒன்று சேர முடியுமா? ஆமா. ஒரு புறமா நிறுத்தினால் மூன்றாவதா ஒரு ஆடவனை படைத்தார். அடடே. அவன் யாரு? யாரு? முக்கன் படைத்த பரமன். பரமனுக்கு முக்கன் எப்படி வந்தது? எப்படி ஐயா? வந்தவுடனே அதாவது பரமனுக்கு முக்கன் எப்படி ஏற்பட்டது? இவனை பார்த்தவுடனே பெண்ணே என்று அழைத்தான். பெண்ணே. இவன் தான் எனக்கு தகுந்த கணவன். இவனை கொண்டுதான் உலகத்தில் நடத்தி யுவராஜை படைக்க வேண்டும் என்று ஆதரவோடு பட்டி அளிக்க செல்கிறான். ஆனால் பரமனோ இவனை பார்த்து பயந்து ஓடுகிறான். கேட்கிறான், சுவாமி எதற்காக என்னை பார்த்து பயந்து ஓடுகிறீர்கள்? அதற்கு பரமன் சொல்லுகிறான், பெண்ணே உடைய நெற்றில இருக்கக்கூடிய நெற்றி கண்டானது அக்னி ஜுவாலையாக வீசுகிறது, உன்னை நெருங்க முடியவில்லை என்று பரமன் சொல்லுகிறான். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். மீண்டும் பரமன் சொல்லுகிறான், பெண்ணே உடைய நெற்றில இருக்கக்கூடிய கண்ணை எடுத்து எனக்கு கொடுத்து விட்டால் இருவரும் உல்லாசமாக ஜீவராசியை படைக்கலாம் என்று பரமன் சொல்லுகிறான். காதலில் மயங்கி இருந்த இவள் காமவசப்பட்டு தன் நெற்றிலே இருந்த கண்ணை பயத்தி பரமன் நெற்றிலே பொருத்துகிறான். அந்த கண்ணை எடுத்த இடத்திலே உதிரம் ஆறாக ஓடுகிறான். பரமன் கீழே குனிந்தான். ஒரு சிட்டியை மண்ணை எடுத்து நெற்றிலே பொறுக்கிறான். அதுதான் இன்று நம் குல பெண்களுக்கு திலகமாக விளங்குகிறது. திலகம் என்ன தெரியுமா? குங்குமம். தாய்க்குள்ள யாரோ ஒரு சிலர் தான் குங்குமம் போட்டு வைக்கிறாங்க இன்னைக்கும். ஆனா நிறைய பேரு ஸ்டிக்கர் போட்டு மாறி போச்சு. இந்த ஸ்டிக்கர் போட்டு எங்க உத போட்டுறாரு? முகம் பாக்குற கண்ணாடியில உதப்படுது, பாசுகால உதப்படுது, பாத்ரூம் டோர்ல உதப்படுது. விட்டு ஏரி வேலை 3 நாள் திட்டம் இருக்கு பாரு. இந்த ஏரி வேலைக்கு செய்யற போறாங்க பாரு. இந்த அண்ணன் கூட பாண்டி இவங்களுக்காக தயார் பண்ணிக்கலாம் கம்பெனி. இந்த பாண்டி அண்ணன் கூட அந்த போட்டு உதப்படுது. அது காலத்தின் போக்கு நம்ம மாற்ற முடியாது. நம்ம தமிழ் பண்பாடு என்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கம்பெனி வந்ததோ அன்னைக்கே தமிழ்நாடு கெட்டு குட்டிச்சாரா போச்சு. அதாவது நல்லது கட்டது கூட பார்க்க முடியல. ஏன்னா அந்த பணம் வறுமை முன்னெல்லாம் கிராமத்துல வந்து எல்லாமே விவசாயம் நிறைய செய்வாங்க. விவசாயம் கொஞ்சம் கொஞ்சம் அழிச்சு வருது. ஆனா இந்த விவசாயம் அழியோ நம்ம முதுகில்லாம முதுகெலும்பு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? முக்கிய காரணம் உடல் உறுப்புக்கே முதுகெலும்பு தான் காரணம். அப்படி விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க, முதுகெலும்பு இல்லாத வெறும் ஜடம் தான் நம்ம. சரி பாட்டு விடு. அதோடு இவன் கண்ணை கொடுத்தால் அல்லவா யோசித்தான் பரமன். இப்பேற்பட்ட அகோர சக்தியோடு ஒன்று சேர்ந்து ஜீவராசியை படைக்க முடியாது என்று இவள் கொடுத்த கண்ணால் இவளையே எடுத்து சாம்பலாக்கிறான். அந்த சாம்பலை 3 மாதமாக்கிறான், 3 புயலாக்கிறான். அதற்கு உருவெடுத்தான் இச்சா சக்தி 3 பெண்களாக்கிறான். அதற்கு பெயரிட்டான் இச்சா சக்தி, இதியா சக்தி, ஞானா சக்தி என்ற 3 பெயரிட்டான். இச்சா சக்தியான பார்வதியை பரமன் மனமுடித்தான். இதியா சக்தியான லட்சுமியை வைகுண்டவாசலுக்கு மனமுடித்தார்கள். ஞானா சக்தியான சரஸ்வதியை படைக்கும் வயலுக்கு அதிபதியான பிரம்மாவுக்கு மனமுடித்தார்கள். அப்படி காதலிலே மயங்கி காமவசப்பட்டு காதலுக்காக கண்ணியா கொண்ட காதலுக்காக கண்ண கொண்ட பச்சை தேவடியா என்ன பண்ண போறியா? நான் வாங்கி வர என்ன தெரியுமா? என்ன அதே தேவனாசுரா, நான் செய்ததோடு தவறின காரியங்களுக்கு மன்னிப்பு கேட்டுவிடு. இப்போது நான் உன்னை மன்னித்து விடுகின்றேன். உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்க வேண்டுமா? ஆமா. நீ ஆதிசக்தியாக இருந்தாலும் சரி, சராசரி மனித பெண்ணாக இருந்தாலும் சரி, நீ ஒரு பெண். அது மட்டுமல்ல, குடும்பம் எப்படி கலர்வதில்லை என்பது உனக்கு புரியாதா? குடும்பானது பிடித்த பிடி கலராது சொல்லக்கூடியவன் எவ்வளவுதான் அறிவுரையவன் தெரியும் போதினாலும் அவன் சொல்லி ஏற்காது. அது போன்று நான் உன்னோடு போர் செய்து வாழ்ந்தாலும் சரி.
அண்ணனுடைய வார்த்தை நிறைவேறாது. இதே இடத்தில் பல்லாண்ட பார்வையை படிக்க வேண்டும். அண்ணா அது தேவாசனை கொண்டு உடைய பசு போய் கொண்டாடலாம். அப்படியே இப்போது இந்த இந்த வட்டப்பரம் மீதையும் இந்த பாவன மக்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. தனக்கோட்டிபுரம் தனக்கோட்டிபுரம் சரி சரி தனக்கோட்டிபுரம் தனக்கோட்டிபுரம் கிராமம் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நவீன நாடக மன்றத்தினால் தனக்கோட்டிபுரம் கிராமம் மணியும் அசேஷும் ஊராட்சி மன்ற தலைவர் உபத்தலைவர் மகளிர் அணி இளைஞர் அணி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எங்கள் நவீன நாடக மன்றத்தை பாராட்டி 501 கொடுத்துள்ளார். தன் உள்ளத்திற்கு கலைக்குழுவின் சார்பாகவும் மக்களுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றி வணக்கம். தனக்கோட்டிபுரம் கிராமத்தில் இன்று இரவு எங்கள் நவீன நாடக மன்றத்தினால் நடத்திய நாடகம் சிவகங்கை திருமணம். கேட்கலாம், இன்னும் சிவனுக்கும் கங்கைக்கும் கல்யாணமே நடக்கல, சிவகங்கைன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா சிவகங்கை திருமணம் எதனால் நடக்கிறது, சிவன் கங்கையை எதனால் திருமணம் செய்கிறான் என்றால், சக்தியானவள் அகோர ரூபத்தில் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரியாக வட்டப்பாறை மீது மல்லாந்த பார்வையிலே படுத்ததினால் கங்கையோடு சேர்ந்து சக்தியோடு சேர்ந்து வாழ முடியாது. ஆகையினால் என்னையே கோரி தவம் இருந்தால் கங்கையை திருமணம் செய்து கொள்ள சிவன் முன் வருகிறார். இப்போது நம் கிராமத்தில் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியாக சக்தி மல்லாந்த பார்வையிலே படுத்திருக்கிறார். உங்களால் முடிந்த காணிக்கை அம்மனுக்கு செலுத்தி இருக்கு திருநரை நெற்றிலிட்டுக் கொண்டால் ஏவல் பிள்ளி சூனியும் காத்தி கருப்பி செய்வன தோஷம் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் கூடி வரும் என்பது பெரியவர்கள் சொன்ன ஐதீகம். ஐதீகத்தின் பிரகாரம் எங்கள் சிற்றருக்கு எட்டியவாறு சிறு பிள்ளைகள் உங்க வீட்டு பிள்ளையாக நினைத்து எப்படி இருந்தாலும் அதை பொறுத்து எங்களை நன்முறை வழி அனுப்புமாறு வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். இப்போது நடக்கட்டும் சிவனுக்கு கங்கைக்கு திரும்ப. நம் கிராமத்திலே அங்காள பரமேஸ்வரர் கொண்டிருக்கிறார். உங்களால் உடைய காணிக்கை செலுத்தி மலையனூர்ல எப்படி செய்றீங்களோ அதே மாதிரி காணிக்கை மடி தான் செலுத்துறோம்.